சிறுகட்டும். கர்த்தர் எங்களிலே பெருகுவீராக. உம்முடைய உன்னதமான கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இடைப்படுவீராக, கர்த்தர் வெளிப்படும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரயோஜனமான வார்த்தையில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இவரே எனக்கு அடைக்கலம், அவரே நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா என்ன? அடைக்கலம் என்பது என்ன? அந்த ஆபத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுவதற்கு, நாம் தப்புவிக்கப்படுவதற்கு ஒரு நபர் நமக்கு தேவை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் நாம் சிக்கி கொண்டோம், அல்லது கட்டப்பட்டோம், அல்லது அகப்பட்டு கொண்டோம், அல்லது பிடிபட்டு கொண்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை, அது எதுவாக இருக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனையில இப்பொழுது நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது கட்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை என்றால் அதை விடுவிக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு தேவை. ஒருத்தர் அடிக்க ஓடி வர்றாரு, அந்த நபர்கிட்ட நம்ம பாதுகாக்கப்படணும்னா அந்த நபரை விட வலிமையான ஒரு நபர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தாதான் முடியும். அந்த நபரை விட பலவீனமான நபர்கிட்ட போனா நம்மையும் அடிச்சு நம்ம எங்க போறோம் அந்தாலையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். ஆக நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை, நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, நாம் சிக்கி கொண்ட அந்த பிரச்சனை, நாம் கட்டப்பட்டு இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து, அது எதுவாக வேணாலும் வச்சுங்க, நீங்க உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சுங்க. அதுல இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்த ஒருவரால மட்டும்தான் அங்கிருந்து உங்களை விடுவிக்க முடியும். அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு ஆதரவு, அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர், அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. யாருக்கோ கதை சொல்றேன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எதையோ யாருக்கோ பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் என்ன பேச வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார், நமக்காக தான் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவரே நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென் சொல்லலாமா? அவர் என்ன கர்த்தர்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதற்கும் மேலாக அவர் சர்வத்தையும் படைத்திருக்கிற ஒரு தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் உபாகமம் 33வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வரும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை அந்த அநாதி தேவன் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி, நமக்கு விரோதமா ஏற்பட்டிருக்கிற சத்துருக்கள், எதிராளிகள், பிசாசு, மனிதர்கள், தீய சக்திகள், தீய கூட்டங்கள், பொல்லாத கூட்டங்கள், துன்மார்க்கனின் கூட்டங்கள், அக்கிரமக்காரனின் கூட்டங்கள், அநியாயக்காரனின் கூட்டங்கள், வஞ்சகர்களின் கூட்டங்கள், பொல்லாத மக்களுடைய கூட்டங்கள், அது எந்த கூட்டமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு முன்னின்று அந்த சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. இந்த அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அநாதி தேவன், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம் மீது கரிசனை உள்ளவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன். அல்லேலூயா. பரிதாபம் கொள்ளுகிறவர். அவர் பரிதாபப்படுவார், பரிதாபப்படுவார். ஒரு நல்ல ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு பரிதாபப்படுவார். இப்படி வீணா போயிட்டியே, இப்படி இந்த அளவுக்கு வீணா போயிட்டியே, இந்த அளவுக்கு உன்னுடைய உடல்நலம் கெட்டு போச்சே, இந்த அளவுக்கு இழந்துட்டியப்பா, இந்த அளவுக்கு இழந்துட்டியே. ஒரு பரிதாபப்படுகிற சிம்பதைசர். The Lord is sympathizer. We have a sympathizer. இரக்கம் கொள்பவர், சிம்பதைசர். சூப்பர் நேச்சுரல் பவரை கொண்ட தேவன், அவ்வளவு பவர் கொண்டவர், அவர் வல்லமை கொண்டவர். அவர் இரக்கம் கொள்பவர், பரிதாபப்படுகிறவர், சிம்பதைசர்.
அவர் அவ்வளவு பெரிய தேவன், நீ பாவம் செஞ்ச தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு ஒரு விலகி போகலாம். அப்படி போறது இல்லை. இப்படி இழந்துட்டியே, இப்படி அநியாயமா இழந்துட்டியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The King of Kings is our refuge. அடைக்கலம். அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலம். King of Kings, Lord of Lord, தேவாதி தேவன். இந்த தேவன் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த அடைக்கலம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? யார் யாருக்கு அந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார்? இந்த அடைக்கலத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேதத்துல. அவர் சொல்றாரு, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே இல்லையப்பா வாழ்வதற்கு, ஆதாரமே இல்லையே பிழைப்பதற்கு. தேவனுடைய கரமே நாம் பிழைப்பதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆதாரத்தை கொடுக்கிறது. ஆதாரமே இல்லையே, அவரே நமக்கு ஆதாரம். அடைக்கலமே இல்லையே, அவரே நமக்கு அடைக்கலம். நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா ஏன் அழுறன்னு சொல்லி கேட்க கூட ஆள் இருக்காது. உங்களுடைய உள்ளான அந்த காயம் எவ்வளவு என்பது அறிந்து கொள்ள நபர்கள் இல்லாமல் இருப்பார்கள். நபர்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஏதோ அழுவுது, ஏதோ புலம்பு, இதுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. அந்த உள்ளத்துல காயம் எவ்வளவு இருந்தால் அவருடைய கண்களில் கண்ணீர் வரும் என்று ஒருவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கு அது தெரியவே தெரியாது. உங்க மேல அன்பு இருந்தா பரிதாபப்படுவாங்க. ஏன் என்னாச்சு, இப்படி பரவாயில்ல, கர்த்தர் தருவாரு. அது அன்பு இருந்தா. அன்பு இல்லைன்னா உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உன் குடும்பம் இன்னும் இப்படிதான் ஆக போகுது, உன் பிள்ளை இப்படிதான் ஆக போகுது, வம்சம் இப்படிதான் ஆக போகுது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தவறு செய்து கூட தண்டனை அனுபவிக்கும் பொழுது நம் மீது பரிதாபம் கொள்ளுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வார வாரம் ஆலயத்துக்கு ஓடி வர்றோம். ஏன்னா அவர் அரவணைத்துக் கொள்ளுவார், அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் என்ன பிரச்சனை இருக்குது முன்னால் அவர் போவார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க நாம் கேட்கலாம். 27, அநாதி தேவனே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் என்ன தெரியுமா கட்டளையிடுவாரா? நாமளே பயந்து நடுங்கிட்டு இருப்போம். ஐயோ பேய் ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம். ஐயோ அவங்கள போய் நம்ம தொட்டக்கூடாது, தொட்ட அந்த நோய் நமக்கு வந்துடும். அந்த பிசாசு பிடிச்சவங்களை போய் தொடக்கூடாது, அந்த தொட்ட அந்த பேய் நமக்குள்ள வந்துடும். நோய் பிடிச்சவங்களை போய் ஜெபம் பண்ணக்கூடாது, சைவன வீட்டுல போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஐயோ நாம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படி நீங்க பயப்படுவீங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அந்த பயந்தாங்களையும் பார்த்து அவர்களுக்கு முன்னின்று அந்த சத்துருக்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவாரா. போ, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், அந்த சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீ யாருக்கு பயப்படுகிறாயோ, நீ எதற்கு நடுங்குகிறாயோ, அதை அழிக்கக்கூடிய சக்தியை உன் கையில நான் தருகிறேன். நீ போ. அல்லேலூயா. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம், அடி நித்திய புயங்கள் நமக்கு நமக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம் சொல்லுங்க எல்லாரும். ஒரு கையை இருதயத்துல வச்சு ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஒரு வைராக்கியத்தோட சொல்லுங்க. எதை கண்டு, யாரை கண்டு, எந்த சூழ்நிலை கண்டு நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ தேவன் சொல்லுகிறார், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவரை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. இந்த அன்பை ருசித்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதை அனுபவிக்கணும். அவர் எவ்வளவு நல்லவர். எல்லாரும் நியாயம் தீர்க்கிறது மாதிரி அவர் உங்களை நியாயம் தீர்ப்பான்னு நினைக்காதீங்க. உங்களை அடிச்சாலும் நொறுக்கி போட்டாலும் அடுத்தவர் பரிதாபப்படுவார். ஒரு அப்பா அம்மா பிள்ளைய அடிச்சுட்டு, எத்தனையோ அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, அழுதுருவாங்க, உட்காந்து அழுவாங்க, பிள்ளைய அடிப்பாங்க, மாடு மாதிரி போட்டு அடிச்சிருவாங்க. ஆனால் அதே பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக உட்காந்து அழுவாங்க. அடிச்சிட்டு பிறகு உண்மையான அன்பு, உண்மையான மனது இருக்கும். அதை விட நம்முடைய ஆண்டவர் 1000 மடங்கு நம் மீது அன்புள்ளவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் கஷ்டத்தை நினைத்து கண்ணீர் விடும் பொழுது
அவர் பரிதாபப்படுவாரை தவிர அவர் நம்மை சுட்டி காட்டி இதனாலதான் இப்படி வந்துச்சு, நீ தொலைஞ்சு போ, என் கண் முன்னாலே வராதுன்னு சொல்ல மாட்டார். அதனால இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசேரை குறித்து இங்கே மோசே கடைசி அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த 12 கோத்திரங்களையும் அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதில் ஆசேர் கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார் மோசே. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அவர் எனக்கு அடைக்கலம். சொல்லுங்க, அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு அடைக்கலம். சொல்லுங்க சொல்லுங்க, அவர் எனக்கு அடைக்கலம். எங்க அப்பா இயேசு எனக்கு அடைக்கலம். சொல்லுங்க, எங்க அப்பா எனக்கு இயேசு அடைக்கலம், எங்க அப்பா இயேசு எனக்கு அடைக்கலம், என் தேவன் எனக்கு அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், இந்த தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், இவர் எனக்கு ஒருவர் போதுமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோவான் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நான் வாசிக்கிற பொழுது, அங்கே பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ பிடித்து கொண்டு வருகிறார்கள். மோசே சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்பின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவள் தண்டிக்கப்படணும், அவள் அழிக்கப்படணும், கொல்லப்பட வேண்டும். எல்லாரும் கையில கல்லோடு நிற்கிறாங்க, சிறியோர் பெரியோர் என்னெல்லாமோ எழுதியிருக்கிறதுல கொண்டாந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்தி, மோசே இப்படி சொல்லி இருக்கிறார் நியாயப்பிரமாணத்தில், நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தலையில அவர் என்ன எழுதிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பார்த்தாரு, யாருமே இல்லை, கொண்டு வந்த கல்லெல்லாம் கிடக்க, ஆட்களை காணும், இந்த அம்மா மட்டும் அப்படி அனாதே நிக்குது. இந்த ஸ்திரீயை பார்த்து கேட்டாரு, ஸ்திரீயே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். என்ன சொன்னதற்கு அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. இப்ப நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேளு, நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லு, அதுக்காக ஒரு உபவாசத்தை போடு, இப்படிதான் நாம சொல்லியிருப்போம். அவர் எவ்வளவு அழகா ஒரு தீர்ப்பை சொல்றாரு பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பில பொறாமை இல்லை. அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும், அது ஊரெல்லாம் தூற்றி தெரியாது. கதை தெரியுமா, கதை தெரியுமா, இப்படியா சோவான்சோ தெரியாத அது உனக்கு? இந்த சபையில் தான் நீ இருக்கிறியா? அட போ, நீ இருந்து வேஸ்ட் போ. ஆம்பளையும் சரி பொம்பளைங்களும் சரி அப்படியே பத்திரிகை தினதந்தியில முத பக்கத்துல அந்த கொட்டளத்துல போன சதக்கு சதக்கு என்று கத்தினால் குத்தினார்கள் போட்டிருப்பான். கத்தியால குத்தினு போட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு போட மாட்டான். சதக்கு தினதந்தி மாதிரி எல்லாம் போட முடியாது, அதை உருவகப்படுத்தி அப்படியே சதக்கு சதக்கு என்று அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருப்பான். பாத்தீங்கன்னா தினதந்திலாம் இருக்கும். அதே மாதிரி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டல. அவர் சொன்னார், எங்க உன்னை அடிக்க கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்களே, ஒருத்தர் காணுமே எங்க அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே, ஒருத்தர் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. உன்னை ஒருவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? உனக்கு ஒருத்தர் கூட தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறார் அவரு. அவர் சொல்றா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். Hereafter you should not doing the sins. நீ போலாம் போ. இதன் பிறகு hereafter you should not sin. பாவத்தை இனிமே செய்யாத போ. நான் உன்னை பனிஷ் பண்ணல, உன்னை ஒருத்தருமே பனிஷ் பண்ணலையா? இல்ல ஆண்டவரே, I have no punishment by others, by the people. போ, நீ பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத போ. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அல்லேலூயா. ஒரு கொடூரமான தவறை செய்த ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, கொலைக்கு நியமிக்கப்பட்ட இவள் சாக வேண்டும் என்று வைராக்கியம் பாராட்டி ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. அந்த கூட்டத்தில் நிற்கிற அந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு இயேசு மட்டுமே அடைக்கலமாக இருந்தார்.
எல்லாரும் சாகணும்ட்டான், சிறியோர் பெரியோர் முதல். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லார் கையிலும் கயிறு கல் இருக்கு. ஒருத்தனை கொல்லுவது சுலபம், ஒரு குடும்பத்தை அழிப்பது சுலபம், உருவாக்குவது கஷ்டம். இயேசுவுக்கு அது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றாக தெரியும். போ, hereafter you should not do the sins. செய்யாத, இதன் பிறகு போ, இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள். அவள் ஈரவள் ஆடி போயிருக்கையா, நடுங்கி போயிருப்பா. நிற்பது தேவகுமாரன், நிற்பது தேவாதி தேவன், மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கிற பரமபிதா, சர்வத்தையும் படைத்த ஒரு தேவன். அவர் பார்வை கோபத்தோடு பார்த்தாலே அவள் செத்து மடிந்து போயிருக்க வேண்டும். அவள் பார்த்து சொல்ற, ஸ்திரியே, அந்த இரக்கமான வார்த்தை, அரக்கமான வார்த்தை அல்ல, அரக்க குணம் அல்ல, அந்த இரக்க குணம். அவரை மன்னிக்கும் பொழுது ரத்தம் சிந்தவில்லை, இனிதான் ரத்தம் சிந்த போகிறார். இவர் இப்பொழுது ரத்தம் சிந்தி விட்டு, நான் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, உன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டேன், நீ போ, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று ரத்தம் சிந்தின பிறகு அவர் பேசி இருக்கலாம். இல்லை, அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினுக்குள் அகற்றி இருக்கிறதில்லை. அல்லேலூயா. நீ போ, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. அடுத்து அவர் சொன்னாரு, பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து, 12வது வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. நான் ஒளியாய் இருக்கிறேன். இந்த ஒளியில் ஒருவன் நடந்தால், ஒரு ஒளியில நடந்தால் அவன் இருளுக்கு போக மாட்டான். ஒளியில நடந்தால் இந்த ஒளியின் பக்கம் வந்தால் அவன் இருளுக்கு போக மாட்டான். இந்த இருள் அவனை பற்றி கொள்ளாது. காரணம், நான் அந்த நபர்களுக்கு ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கூட தவறு செய்து கொலைக்கு நியமிக்கப்பட்டவள், நல்லா கவனிங்க, வேத பிரமாணத்தின்படி அவள் சாக வேண்டும். அதுதான் வேத திட்டம், பழைய ஏற்பாட்டுடைய திட்டம். பழைய ஏற்பாட்டுடைய அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அந்த சட்டத்தை உடைப்பதற்காக தான் தேவகுமாரன் இயேசு மனிதனாக பூமியில் இறங்கி வந்தார். அவர் தேவன், தேவகுமாரனாக அவதரித்தார். அவ்வளவுதான். அவர்தான் தேவன், ஆகவே அவரை குமாரனாக அந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் காணக்கூடாத இறைவன். மோசே 33:27 சொன்னாரே, அந்த ஆசேர் கோத்திரத்தை குறித்து அனாதி தேவனுக்கு அடைக்கலம் என்று, அந்த அனாதி தேவன் தான் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு மனுஷனாக பிறந்து வந்தார். காரணம், அவர் அடிக்கப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் மனுக்குலத்துக்காக சிந்தப்பட வேண்டும். ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மற்ற எந்த ரத்தத்தினாலும் ஒரு மனுக்குலம் மீட்கப்பட முடியாது. மனுக்குலத்துக்கு மன்னிப்பு கிடையாது. தாலி தானம் செய்தாலும் சரி, அன்னதானம் செய்தாலும் சரி, ரத்த தானம் செய்தாலும் சரி, அதனால் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஒருவன் செய்கிற பாவம் அது மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்தை உண்டாக்கின தேவன் அந்த பரிசுத்த இரத்தத்தை பூமியில சிந்த வேண்டும். ஆகவே தேவன் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அனாதி தேவன் தான் இன்றைக்கு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் உங்களை தள்ளி பார்த்தாலும் சரி, யார் உங்களை ஒதுக்கி பார்த்தாலும் சரி, ஒருவர் தன் மார்போடு அணைத்து பார்த்து கொண்டிருக்கிறார், தன் மார்போடு சுமந்து சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறார், தன் இருதயத்தோடு இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்தி பேசுவோம், அவருக்காக வாழ்ந்து காட்டுவோம், அவரோடு வாழுவோம். யாரோ ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டு போட்டோம். யாரோ ஒருத்தனை கேவலமா பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து திரும்பிட்டு போறாங்க, திரும்பிட்டு போகட்டும். ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தடவை பார்த்தார், அப்படி விட்டார், அப்படி இல்லை, தொடர்ந்து உங்கள் மேல் அந்த கண்ணை வைத்திருக்கிறார். அந்த கண்ணை உங்களை விட்டு அவர் எடுக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னை படைத்த தெய்வம், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின தெய்வம், ரத்த வெள்ளத்தில் மிதந்த என் தகப்பன் இயேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. அனாதி தேவன் நமக்கு அடைக்கலம், இவரே நமக்கு அடைக்கலம். இவர் போதுமானவர், இவர் ஒருவர் நமக்கு போதுமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க போதுமானவர்னு?
இயேசு ஒருவர் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? பணம் எல்லாம் காணாம போயிடும், செல்வாக்கெல்லாம் காணாம போயிடும். இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய மரண நாள் வரை இந்த பூமியில் நம்முடைய கரத்தை பிடித்து நம் கூட நடந்து வரப்போகிறவர். வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் போயிடுவாங்க. நீ வாக்கு கொடுத்தவங்கள அந்த வாக்கை காப்பான கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. ஏன் கோர்ட்டு, ஏன் வக்கீல், ஏன் ஜட்ஜி, ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஏன், எதனால இந்த பிரிவினை? காரணம் என்ன? ஒருத்தர் மட்டும்தான் பிரியாதவரப்பா, பாக்கியெல்லாம் ஒன்னுட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இயேசுவை போல நம்மளை மன்னிக்கவும், இயேசுவை போல நம்ம ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவை போல அரவணைத்து சொல்லவும், இயேசுவை போல அந்த தவறு செய்த இடத்திலிருந்து கூட உங்களை மீட்டு எடுத்து மறுபடியும் வாழ வைக்கவும் அப்பா அம்மாவால கூட முடியாது, அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அப்பா அம்மாவோட சுட்டி காட்டாங்க, உன் திமிருக்கு தான் இப்படி கிடக்குற வாழ்க்கை, உன் திமிருக்கு தான் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு, போ. உன் திமிருத்தனம் கேட்டியா? உன் திமிருத்தனம் அதான் உனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு, போ. அப்பா அம்மா கூட கோபத்துல தான் சொல்லுவாங்க, ஏசு அப்படி இல்லை, உன்னை ஒருவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா, இல்லையா, ஒருத்தரின் தண்டனை கொடுக்கல, எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க, கொண்டு வந்தவங்களாம் ஒருத்தர் இல்லையா, நான் மட்டும் நிற்கிறேன். அவர் நடுங்கி நிற்கிறா, என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோன்னு சொல்லி அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போகலாம், போ. அல்லேலூயா. நீ நீ பாவம். எவ்வளோ ஒரு ஒரு இரக்கமான தாயுள்ளம் கொண்ட ஒரு வார்த்தை. அது சாதாரணமாக ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதிருக்குன்னு படிக்காதீங்க. தாயுள்ளம். தாய் தகப்பன் தான் மன்னிக்க முடியும். சரி போடா, போ. யார் என்ன சொன்னப்போ, உன்னை பெற்ற அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோம், உனக்கு யார் என்ன சொன்னப்போ, அந்த வார்த்தைக்கு மேலான ஒரு அன்பை வைத்து பார்க்கிற தெய்வம் இயேசு மாத்திரமே நமக்கு. அதனாலதான் மோசே சொன்னாரு, ஆசீர் கோத்திரத்து அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ரூத் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். காலில் விழுந்து அவள் வணங்கிய சொல்றா, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், நல்ல கவனிங்க அந்த வரியை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். என்ன சொன்னா, மாமியார்ட்ட என்ன சொன்ன தெரியுமா? ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. அவளும் ரொம்ப பிடிவாதமா வந்த, வேண்டாம் மக்களே, நான் இனி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து உங்களுக்கு நான் கணவனா தர முடியாது. நீங்க வாலிப பெண்களா இருக்கிறீங்க, குழந்தை கூட பெற்றெடுக்கல, நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, உங்க அப்பா அம்மா காட்டுற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. நான் என் தேசத்துக்கு போறேன், நான் நிறைவாய் வந்தேன், நான் தனிமையாய் போகிறேன், 2 பிள்ளைகள் இழந்துட்டேன், புருஷனை இழந்துட்டேன், நீங்க உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மாமியார் அறிவுரை சொல்றான். ஓர்பால் கொஞ்சம் தூரம் வந்தா, முத்தமிட்டு அவள் பிரிந்து போனாள். மாமியார் சொன்ன, ரூத்து சொன்ன, அந்த நகோமி சொன்ன ஆலோசனை கேட்டு. ஆனால் ரூத்து சொன்னா, மாமியாரே, உன் தேவன் என்னுடைய தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேசம் என்னுடைய தேசம், மரணம் உன்னையும் என்னையும் பிரிக்குமே, ஆனால் பிரிக்கட்டும், வேறு எந்த சொல்லி நான் பிரிந்து போது பற்றிய இடத்துல பேசாதே, நீ எங்கே செத்து போவாயோ அங்கேதான் நானும் சாவேன். அல்லேலூயா. உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். எப்போவா சொல்றா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றான், உன்னை குறிச்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாங்க. ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தெய்வத்தினுடைய அடைக்கலத்தை நமக்கு தேடி கொடுக்கும். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? சாட்சி உள்ள வாழ்க்கை. என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 13வது வசனம்.
என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீரே என்றால். 3:11 இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக ஒரு சாட்சி அல்லது, முகஸ்துதிக்காக முகத்துக்கு முகம் நேர பார்த்து உயர்த்தி பேசல. நல்லா கவனிங்க, முகஸ்துதிக்கான சாட்சி இல்ல. அந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. புரிஞ்சுங்க, முகஸ்துதிக்கு பேசுகிற சாட்சி, முகஸ்துதிக்காக உயர்த்தி பேசுறது, முகஸ்துதிக்காக உங்களை போல ஒரு நல்லவங்க உண்டா, உங்களை போல உதவி செய்ய ஒரு நபர் உண்டா, உங்களை போல ஒரு தாய் இந்த பூமியில இருக்க முடியுமா, உங்களை போல ஒரு அக்கா இப்படி இருக்க முடியுமா, அண்ணன் இப்படி இருக்க முடியுமா, என் ஜனங்கள் எல்லாரும் அறிவார்கள் உன்னை குறித்து. சாட்சி இல்லாம சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க, சட்னி ஆயிடணும். சாதனை வராது, வேதனை மட்டும் தான் வீட்டுக்குள்ள வரும். புதுசா முளைக்கும். இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது ஒண்ணு இப்படி காத்து பண்ணி இந்த தாறு வரும். அது வெட்டுறதுக்குள்ளேயே ஒரு கன்று வைங்களேன், ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வச்சாங்க, எத்தனையோ கணக்கு இல்லை. சிங்கம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு, சிங்கம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல சாட்சி இல்லைன்னா வேதனை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். புதுசா வெடிக்கும். இங்க ஒண்ணு கிளம்பும், என்னடா இப்பதான் முடிஞ்சிச்சு, அது பார்த்தா இந்த சைடு ஒண்ணு கிளம்பும், என்னடா இங்கதான் நினைச்சு பண்ணதான் பின்னாடி ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கும். சிங்கம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அது சொல்றேன், நான் மட்டும் இல்ல அம்மா ரூத்து, நான் மட்டும் இல்ல, உன்னை குறித்து என் ஜனங்கள் எல்லாரும் அறிவார்கள். இந்த சபையில வர்றீங்கன்னா உங்களை குறித்து எல்லாரும் சாட்சி சொல்லணும். எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த குடும்பமா, அந்த அண்ணனா, அந்த ஐயாவா, அந்த அக்காவா, அந்த தங்கச்சா, அவங்களா, அந்த பாட்டியா, அப்படி அவங்க பக்தியில அப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி நம்மளை விசாரிப்பாங்க, அப்படி அவங்க கஷ்டமே இருந்தாலும் சிரிச்ச முகமா அப்படி அந்த ஆலயத்துல வருவாங்க, விசாரிப்பாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க. வரமாட்டாங்க, சபையாரே அறிவார்கள். ஹலோ, ஒண்ணு இல்ல, இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் முட்டி போடுவீங்க, லைட்டா ஒரு காலு மிதிச்சிடுவாங்க. மிதிக்க கூடாது. இவங்களும் ஃப்ளைட்டுக்கு போக போறதில்ல, மிதிச்சவங்களும் ஃப்ளைட்டு போக போறதில்ல. எல்லாமே ஒன்று வண்டி சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, இல்லை பஸ் ஏறி போகிறாங்க, சில நடந்து போகிறாங்க. நிற்கலாம், ஆனால் இங்கே வந்து மட்டும் நிற்க முடியாது. அந்த ஜென்ரேட்டர் கட்டர் இருக்குல்ல, அங்கே உட்காந்து கிடப்பாங்க 1 மணி நேரம். இங்கே மிதிச்சு விட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது சொல்லுங்க? அவசரமாக மிதிச்சுட்டு போவோம், அங்கே வண்டி பஞ்சராக போயிடும், இல்லை பெட்ரோல் தீர்ந்து போயிடும். அங்கே இருந்து விறுவிறுக்க 1/2 மணி நேரம் அப்படி தள்ளிட்டு போகும். யாருக்கு அப்படி நடக்கணும் நான் விரும்பல, நடக்குது. இந்த 1/2 மணி நேரம் தள்ளிட்டு போறதுக்கு இங்க ஒரு ஆள் போட்டு மிதிச்சு விட்டு அந்த ஆள் பார்க்கும்போது சாரின்னு சொல்றேன், என்ன இப்ப லேசா தானே மிதிச்சேன், சும்மா இரு. இதெல்லாம் எங்க நடக்குது? ஹலோ, இந்த நாய் இருக்குல்ல, நாய் பார்த்துருக்கீங்களா? டாக் அல்ஜீஷன், ராஜபாளையம், என்னென்னமோ பேரெல்லாம் சொல்றாங்க, ஒன்றும் தெரியல நமக்கு. அது மேல விருப்பம் இல்லை. அதனால நம்ம ஒண்ணு பப்பின்னு வளர்த்தோம், அதுவும் செத்து போச்சு. கமலநாதன் சாப்பாடு கொடுத்து கொண்டுட்டான் அந்த பாய்ப்பை. என்ன சோத்திரம், உட்காரும், படுனா படுக்கு, எழுந்திருநாளைக்கு போனா போங்க, வானா வந்துடும். அது நான் காட்டுக்கு ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படிதான் தப்பிச்சு இந்த நாய்கள்கிட்ட தப்பிச்சு வந்துச்சோ தெரியல. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி இந்த வாசனையும் சவுண்டு கடிச்சு நான் பயந்துட்டேன். நிலகுத்தா தூக்கி போட்டேன். ஒன்றாள் ஒத்தைக்கு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். காட்டுல பார்த்தா சுத்தி வருது. ஏய் பப்பி அப்படிங்கிற வந்து மேலே ஏறிட்டு எப்படி வந்து அப்படிங்கிற, சரி இங்க படு அப்படின்னு அப்படியே உட்காந்துருந்துச்சு. நான் ஜெபம் பண்றது வரையும் என்ன எதுக்கு சொன்னத நாய் எது சொல்லுவேன்னா, திடீர்னு பார்த்தா அது அப்படியே குரண்டு, இது வாய் அதுல இருக்கும், அது வாய் இதுல இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்க பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடா இது இப்படியும் சண்டை போடுமாடா அப்படின்னு பார்த்தா 2 பல்லு மாட்டிக்கும், உருளும் பாருங்க, அப்படியே உருளும். அப்படியே இப்படி வகை நம்ம சபையில கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. நீங்க யாரும் என்ன நாய் எதுக்காக நான் இல்லையே 4 மணிக்கு குளிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஓடி வந்தது என்ன நாய் அல்ல, நம்ம சபையில கிடையாது சாமி. நீங்க யாரும் வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் நாகப்பட்டினத்துக்கு கலக்க 20 கிலோமீட்டர் அந்தாண்ட ஒரு தெரு இருக்கு, அங்க கிடக்கு இந்த நாயெல்லாம்.
நல்லா கவனிங்க. இந்த ரூத்து வாழ்க்கை இழந்து வந்துட்டான். இங்க ஒரு புருஷன் கிடைப்பான், யூதேயா தேசத்துல, எருசலேம்ல, பெத்லகேம்ல ஒரு புருஷன் கிடைப்பான் என்கிற நம்பிக்கை அவளுக்கு கிடையாது. ஆனால் ஒருத்தரை அவள் நம்பினாள். நகோமி கொண்டு வந்த தெய்வத்தை குறித்து அவள் உள்ளத்துல விதைக்கப்பட்டிருந்ததை சொன்னா, உன் தேவன் தான் என்னுடைய தேவன், உன் தெய்வம் தான் என் தெய்வம் சொல்றான். என் தேசத்தை குறிச்சு உங்களுக்கு தெரியாது, அறியாத தேசத்துக்கு நீ வந்த, இந்த தேசத்து மக்களை குறிச்சு உனக்கு தெரியாது, முன்பின் தெரியாத தேசத்துக்கு நீ நம்பிக்கையோடு வந்ததெல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. சாட்சி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், கணக்கம் இல்லை பயந்து ஆவியே, கர்த்தரின் கரத்திலே, கணக்கம் இல்லை பயந்து ஆவியே, கர்த்தரின் கரத்திலே, நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணை, சுற்றி என்னை காக்கும் கண்களே, நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணை, சுற்றி என்னை காக்கும் கண்களே, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் ஒளிவெளிச்சம் பார்க்கிறேன், அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் ஒளிவெளிச்சம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை சற்றை கொண்டு கூடியே, கண்மணி போல என்னை பாதுகாக்கிறேன், தாய்ப்பறவை சற்றை கொண்டு கூடியே, கண்மணி போல என்னை பாதுகாக்கிறேன், நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்களே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்களே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்களே. ஒரு ஆளிலே சொல்லுங்க, இந்த அண்டங்காக்கா பாடினதுக்கு ஒரு கைத்தட்டாவது கொடுங்க. ரொம்ப பேருக்கு சந்தோஷம். இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டாதார். 21ஆம் தேதி தன் தொண்டை அண்டங்காக்காவா இருக்குங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனாதி தேவன் நமக்கு, அனாதி தேவன் நமக்கு, அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம். நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணுக்கு கூட அவர் அடைக்கலமாக வருகிறார். வாழ்க்கை இழந்த ஒரு பெண்ணுக்கு அவர் அடைக்கலமாக வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு மேல இழக்க வேண்டிய எதுவுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. ரூத்தை பொறுத்தளவுல அங்க ஒரு போவாஸ் இருப்பான் என்பது ரூத்துக்கு தெரியாது. ஆனால் போவாசை உண்டாக்கின தெய்வம், நகோமியை படைத்த தெய்வம் யூதேயாவிலே, எருசலேமிலே, பெத்லகேமிலே இருக்கிற நன்றாக அவள் அறிந்திருந்தாள். மாமி, உன் தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம், உன் ஊர் தான், தேசம் தான் என் தேசம். மரணம் உன்னையும் என்னையும் பிரித்தால் ஒளியை பிரிக்கட்டும், மற்ற என்னை குறித்து பிரிவினை குறித்து நீ பேசாதே. அல்லேலூயா. அதான் சொல்ல, இஸ்ரவேலின் தெய்வத்தின் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைவான பலன் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே நிறைவான பலன் நமக்கு கிடைப்பதாக. ஆமென் சொல்லலாமா? நிறைவான பலன் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருவது ஒரு நம்பிக்கையோட வரணும். நம்பிக்கையோட யாரை நம்ப போறோம்? இந்த உலகத்தில் அவரை நம்பாம யாரை நம்ப போறோம்? அவர் மீது நம்பிக்கை வைக்காம யாரை நம்ப போகிறீர்கள்? யார் மீது நம்பிக்கை வைக்க போகிறீர்கள்? அவரை ஆராதிக்கிறோம் வாரம் தவறாமல்.
அவர் ஆராதிக்கிறோம். 7 நாட்களும் வீட்டுல காலை மாலை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். குடும்ப ஜெபமாக 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆராதனை ஒருபோதும் உங்களை கைவிடாது. அந்த குடும்ப ஜெபம் ஒருபோதும் கைவிடாது. உங்களை தூக்கி நிறுத்துமே தவிர அது கைவிடவே விடாது. அந்த ஆராதனையும் அந்த ஜெபமும் அந்த துதியும் ஸ்தோத்திரங்களும் பரலோகத்தின் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். ஒரு விபச்சாரியை நினைவில் வைத்து காப்பாற்றின கர்த்தர், ஒரு வாழ்க்கை இழந்த ரூத்தை நினைவில் வைத்து காப்பாற்றின கர்த்தர் இரவும் பகலும் ஆராதிக்கிற உங்களை கைவிடுவாரோ? முடியாது. அவர்களை கைவிட முடியாது. அவர் மறக்க மாட்டார். நம்ம தாங்க மறந்து மறந்து ஆராதனை விட்டு ஓடி போயிடுறோம். நாம தான் ஓடி போயிடுறோம். அல்லேலூயா. நாம தான் ஓடி போயிடுறோம். அவர் சொல்லுவார், நீ வந்தால் நான் தருவேன், நீ ஜெபித்தால் நான் தருவேன், நீ உபவாசித்தால் நான் தருவேன், நீ என்னை ஆராதித்தால் நான் தருவேன், என்னை பின்பற்றினால் நான் தருவேன், என்னை கீழ்ப்படிந்தால் என் கட்டளை கை கொண்டால் நான் ஆசீர்வதிப்பேன். நீ வா, வந்தால், ஜெபித்தால், கீழ்ப்படிந்தால், ஆராதித்தால், தவறாமல் ஓடி வந்தால், சரியான நேரத்திற்கு ஓடி வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன்பா. நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் இந்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆவதாக எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 9வது அதிகாரம் 9, 10, 12 3 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9, 10, 12. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கவனிங்க. உனக்கு யார் இருக்கா? நீ ஒரு அனாதை, நீ ஒத்த நபர். உனக்காக யார் வருவா? உனக்காக யார் பேசுவா? என்ன பெரிய தகுதியில் இருக்கிறியா? நீ ஒன்னும் இல்லாத வெறும் ஆளு. இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஏன் தான் இருக்கிறோம்? செத்து போயிடலான்னு எண்ணம் வருது. சாகவும் முடியல. இந்த ஆண்டவர் தற்கொலை பண்ணி சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தற்கொலை பண்ண நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. சத்திய வசனம் வேற வந்து உள்ளத்தை தொடுது. சாக நினைச்சாலும் சாவு வரமாட்டேங்குது. போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சாலும் போக முடியல. ஐயோ, இருந்து போராடுறதை விட நான் போய் சேர்ந்தா நல்லதா இருக்கும். இப்படி நம்ம நினைக்கிறோம். செத்து பிழைக்கிறோம். நைட்டு படுக்கும் பொழுது காலையில் எழுந்திருப்போமாங்கிற நம்பிக்கை அனைவருக்கு இல்லை. இந்த அவ்வளவு வியாதி, வேதனை, இருதயத்தின் பாரம். ஒரு ஊழியக்காரு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவரால் நிம்மதியாக ஊழியம் செய்ய முடியாது. அப்படி சொந்தக்கார பையனுக்கு கடன் வாங்கி கொடுத்து கடன்ல சிக்கிட்டாரு. தன் சொந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாரு. இலங்கையில் 20 நாளோ 25 நாளோ 1 மாசமும் தெரியல. இந்த ஊழியம் முடிந்து ஃப்ளைட்டில் ஏறுறாரு. அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இலங்கை விட்டு கடந்து கடலில் வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டு மேலே. அது சொன்ன வேண்டுனாரா, ஆண்டவரே இந்த ஃப்ளைட்டு வெடித்து செதறி இந்த நடு கடலில் விழுந்து நான் அழிந்து போன நிலமா இருக்குமே, நான் தமிழ்நாட்டுக்கு போய் என்னையா செய்ய போகிறேன்? நான் எப்படியா ஊழியத்தனை செய்வேன்? இந்த ஃப்ளைட்டு வெடித்து செதறினா நல்லா இருக்குமே. அப்படி இருதயத்தின் பாரம், அந்த இருதயத்தினுடைய சஞ்சலம். நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் தமிழ்நாட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? இலங்கையில் எத்தனை நாள் ஊழியம் செய்ய வைத்தேன். நாள் முடிந்தது. நான் மறுபடியும் அங்கே போக போகிறேன். போய் இந்த கடனாளி சந்திக்கணும். அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, என்ன அவமானப்படுத்தவும் தெரியாது. என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஃப்ளைட்டு நடு வானத்தில் வெடிச்சு செதறி நான் செத்து போன நிலைமை. எப்படி வேண்டா? ஏயா இப்படி வேண்டுறீங்க? என்ன பிரதர் பண்றது? ஆனால் எந்த பட்டணத்தை விட்டு அவர் வந்தாரோ அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். சில ஊழியர்கள் சேர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். அதில் ஒரு ஊழியக்காரர் அந்த வெளிப்பாட்டை சொன்னார். அவரை அவனுடைய தேசத்திற்கே போக சொல்லு, அவனுடைய பட்டணத்திற்கு அவனை போக சொல்லு. நான் சொன்ன பொழுது அவர் கால் வைப்பதற்கே வாய்ப்பில்லை. போகல. எப்படி பிரதர் போக முடியும்? என்னை வெட்டி கொண்டுடுவானுங்க பிரதர். வீட்டில் உள்ளவங்க ஏத்துக்கிறதே கஷ்டம். மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு வெளில வந்துட்டாரு. ஏத்துக்க மாட்டாங்க பிரதர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கு அதே பட்டணத்தில் கர்த்தர் காட்டினது போல இன்னைக்கு ஊழியத்தை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் கடன்களை கர்த்தர் அடைத்தார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர்.
ஜனங்கள் நெருக்குகிறார்களோ, கடன் நெருக்குகிறதோ, நோய் நெருக்கி உங்களை ஒழித்து கட்டுவதற்காக முடிவெடுத்திருக்கிறதோ, அந்த இடத்தில் ஒரு கரம் நீட்டப்பட போகிறது. அந்த கரம் உங்களை தூக்கி எடுக்க போகிறது. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க 12வது வசனத்தை வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9, 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆதலால் உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கவனிங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. தேடுறது அப்படின்னா காணா போன ஒரு பொருளை தேடுறதில்லை. தேவ சமூகத்தை தேடி வருவது, ஜெப நேரங்களை ஒதுக்குவது, வேதம் வாசிக்கிற நேரத்தை ஒதுக்குவது, அவருக்காக ஊழியம் செய்வது, அவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்வது, இதுதான் அவரை தேடுவது. காணா போன ஒரு பொருளை தேடுறது மாதிரி இல்ல. கர்த்தர் காணா போயிட்டாரு அப்படி இல்ல. நேரங்களை ஒதுக்கி ஜெபிப்பது, நேரங்களை ஒதுக்கி வேதத்தை வாசிப்பது, எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதற்காக நேரங்களை ஒதுக்கி 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 அவர் சமூகத்தில் அமர்ந்து விண்ணப்பம் செய்வது, வேண்டுதல் பண்ணுவது, மற்றவங்களுக்காக மன்றாடுவது, தேசத்திற்காக மன்றாடுவது, ஆத்தும ஆதாயம் செய்வது, ஆத்துமாக்கள் ஆலயத்தை கொண்டு வருவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர். சில பேர் சொல்றீங்க, ஊர்ல குடியிருக்கவே முடியல பிரதர், என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம வீட்டை கட்டிவிட்டோம், அந்த இடத்துல தெரியாம அங்க போய் இந்த இடத்த வாங்கிட்டோம். எத்தனையோ பேர் இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் இந்த 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. இந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. இந்த வார்த்தை அடைக்கலமாய் வரப்போகிறது, தஞ்சமாய் வரப்போகிறது, நெருக்கத்தை உடைக்க போகிறது, நெருக்கத்தை சின்ன பின்னமாக்க போகிறது. அல்லேலூயா. 12வது வசனம், இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறக்கவே மாட்டார். ஆதரவே இல்லை, அடைக்கலமே இல்லை, யார் துணையுமே இல்லை, நீதி கேட்க நியாயம் கேட்க ஒருத்தரும் இல்லை, அரவணைத்து பேச கூட ஒருத்தரும் இல்லை, இந்த காயத்தை கட்ட ஒருவரும் இல்லை, இந்த கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை, என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்க ஒருவரும் இல்லை. அந்த நபருடைய கூக்குரல் இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் மறக்கவே மாட்டார். அவர் அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார், மறக்க மாட்டார். அவங்க கண்ணீரை மறக்க மாட்டார், அவங்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். சிறுமைப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், புறம்பே தள்ளப்பட்ட மக்கள், ஆதரவை இழந்த மக்கள், எல்லா நன்மைகளும் இழந்து போன மக்கள் அப்படி இருக்காங்களே, அவங்களுடைய அந்த கூப்பிடுதல் அவர் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இங்க தாவீது சவுலுடைய கைக்கு நீங்களாக்கப்பட்ட பிறகு, விடுவிக்கப்பட்ட பிறகு அவன் பாடின பாட்டு என்ன? 2வது வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும், ஆமென், என் இரட்சகருமானவர், ஆமென், என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம். இந்த அடைக்கலம் நமக்கு உன்னதமான அடைக்கலம். இந்த அடைக்கலம் எங்கே கொண்டு போகும்? எந்த மனுஷனையும் கொண்டு போக முடியாத இடத்திற்கு இந்த அடைக்கலம் கொண்டு போய் நிறுத்தும், பாதுகாக்கும். அவர் கேடகம், அவனோட பாதுகாவலா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். இரட்சணிய கொம்பு அவர், அவருடைய இரட்சணியம், அவருடைய பாதுகாவல், அவருடைய கேடகம், அந்த உயர்ந்த அடைக்கலம். சங்கீதக்காரன் மட்டும்தான் அந்த வார்த்தை அதிகமா சொல்லும், அவர் எனக்கு கன்மலை. அல்லேலூயா. அவர் எனக்கு கன்மலை, தேவனுடைய பலன், தேவனுடைய பலன். அல்லேலூயா. அவர்தான் எனக்கு பலன், தேவன் தான் எனக்கு பலன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு பலன் சொல்லு தாவீது. தேவன் எனக்கு பலன், என் கன்மலை, என் கன்மலையானவர் எனக்கு கேடகம், அவர் எனக்கு துருகமா இருக்கிறார், அவர் எனக்கு இரட்சணிய கொம்பா இருக்கிறார், அவரே என்னை ரட்சிக்கிறவர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். அல்லேலூயா.
இதெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். ஆறாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 33வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் வரை. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. எல்லாம் கவனிங்க. ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். இந்த 15வது வசனத்தை யாரெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில 16வது வசனம் தானே நிறைவேறும். என்ன 15 எப்படி இருக்கு? நீதியாய் நடந்து தெரியும் நமக்கு, செம்மையானவைகளை பேசி. நம்ம வாயில நல்ல வார்த்தைகள் வரட்டும், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, ஆகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, கலகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. கடைசியில் கலகத்துல தான் முடியும் குடும்பம். கையில அதிகாரமே இருந்தாலும் சரி, குடும்பத்தை தலைவி நடத்தினாலும் சரி, தலைவன் நடத்தினாலும் சரி, குடும்பம் மனைவி கையில் இருந்தாலும் சரி, புருஷன் கையில் இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளைகள் கையில் இருந்தாலும் சரி, பேச வேண்டிய வார்த்தையை ஒழுங்கான வார்த்தைகளை பேசுங்க. நீங்க பேங்க்ல கட்டுக்கட்டா பணம் போட்டு சேர்த்து வைக்கலன்னு கவலைப்படாதீங்க. சாபத்தை பேங்க்ல போடாதீங்க, சாபத்தை பேங்க்ல போடாதீங்க. தேவன் வாசம் பண்ணுகிறவங்க வீட்டுக்குள்ள நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு வறுமையை கொண்டு வரும். அந்த வார்த்தை வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை துடைத்து கொண்டு போகும், வாரி கொண்டு போகும் சுனாமியை போல. உள்ளே ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க தாயாக இருந்தாலும், நீங்கள் தகப்பனாக இருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கேவலங்கட்ட வார்த்தை பயன்படுத்தாதீங்க. சொல்றாரு பாருங்க, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, நற்காரியங்களை பேசி, நியாயமான காரியங்களை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து துன்பத்தை உண்டாக்கி அதன் வழியாக வருகிற ஆதாயம், மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வருகிற ஆதாயம், மற்றவர்களை வேதனைப்படுத்தி வருகிற ஆதாயம், அந்த ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு, லஞ்சம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, உழைக்காம ஒரு வருமானம் உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா அது 10 மடங்கு உங்களை செலவில் இழுத்து விட போகுதுன்னு அர்த்தம். நீங்க உழைக்காம பிரயாசப்படாம ஒரு பணம் உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா 10 மடங்கு அதை வாரிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். பரிதானமும் அதற்கு சமம், உழைக்காமல் வருகிற வருமானம் அதற்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. பரிதானங்களுக்கு கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து, கொலை திட்டங்கள் நீ நாடே அதுல தான் ஓடிட்டு இருக்கு. இப்படிலாம் போட்டு தள்ளிடுறாங்க. நீங்க அதெல்லாம் கையை விளக்கணும், அதெல்லாம் செவியை அடைக்கணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. மற்றவங்க வேதனைப்படணும், அதை பார்த்து நம்ம ரசிக்கணும். இதுதானே இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனா இந்த வரி கடைசி, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இந்த பொல்லாத காரியத்தை நான் பார்க்க கூடாது, இந்த பொல்லாத காரியம் பேச நான் பார்க்க கூடாது, இந்த பொல்லாத காரியத்தை நான் உடந்தை ஆகக்கூடாது, நான் செய்யக்கூடாது. காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ சொல்லிட்டார். ஒரு பட்டியல் சொல்லிட்டார். இந்த நபர் யாரோ, இதற்கெல்லாம் விலகி விலகி நடக்கிற இந்த நபர் யாரோ, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஒரு அலையிலே சொல்லுங்க. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்து பாருங்க, அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும், மாற்றமே இல்லைங்கிறார். இன்னைக்கு ஆகாரத்துல தான் பிரச்சனை, தண்ணியில தான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை இல்லாத ஆகாரம் நம்ம எந்த, அவர் கொடுக்கிற ஆகாரத்துல நமக்கு பிரச்சனை வராது. உடம்புக்கு அவர் கொடுக்கிற தண்ணியில நமக்கு பிரச்சனை வராது. இந்த தண்ணியெல்லாம் பத்தாது, நம்ம ஆளுங்க ஸ்பெஷலா வேற தண்ணி தேடி போறாங்க. ஸ்பெஷலா அதுல என்னென்னமோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கு, பல பல பலன்னு ஒட்டி இருக்கு. இதெல்லாம் ஒட்டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வேற தேடி போறாங்க. அவர் சொல்றாரு, உன் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும் பா அப்படிங்கிறாரு. உன் அப்பா உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. உன் ஆகாரம் கொடுக்கப்படும். இவன் நம்ம ஆளுங்க காசு கொடுத்து எங்கேயோ போய் ஒரு தண்ணியை வாங்குறாங்க. 6 மணிக்கு மேல பார்த்தா அந்த மதவாங்கட்டையெல்லாம் லைட் எரியுது, மினுக்கு மினுக்குன்னு எரியுது. தண்ணி வந்துட்டு வயலெல்லாம் தண்ணி எரியும். அப்படியே ஏன்னா ஒரு கூட்டம் அப்படி ரவுண்ட் ரவுண்டா உட்காந்துருக்கிறாங்க. மினுக்கு நாம்பூச்சி மாதிரி.
இந்த அகல் விளக்கு கொளுத்தி விட்டா எப்படி விளக்கு எரியும்? அது மாதிரி அங்கங்கெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ரவுண்டு கட்டி எல்லாம் பாட்டிலும் கையுமா தான் தண்ணியை தான். இங்க சொல்றாரு, உன் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. உயர்ந்த ஒரு அடைக்கலம் அதுல வைப்பான் அப்படிங்கிறாரு. கண்மலைகளின் அரண்கள் அவருடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும். நல்லா கவனிங்க. எங்கேயோ நம்ம தவறா ஓடிட்டு இருக்கிறோம். இந்த அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறது, இந்த ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரம் நமக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறோம். நிறைய பேர் சாப்பிட முடியல. எல்லாரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இன்னைக்கு. காரணம் நம்முடைய தவறுகள். இந்த ஏசாயா 33:15 வசனத்தினுடையது. 17வது வசனம் வாசிக்கலாம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். சரி, 7வதாக ஏசாயா 25:3-5 வரை. ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. கொடூரமான ஜாதி, கொடூரமான தேசம், கொடூரமான மக்கள், கொடூரமான ஆண்கள், கொடூரமான பெண்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அல்லேலூயா, நடுங்குவார்கள். வாசிக்கலாம் அடுத்த வரி. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். கவனிங்க, பெரும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். வெள்ளம் வந்து மோதி அடிக்குதுல, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை யாருக்கு இருக்கோ சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஏழைக்கு அவர் பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். மோதுது கடல் அலை போல பெரும் வெள்ளம், காட்டாற்று வெள்ளம். நீங்க பார்த்திருக்கணும். நான் ஒரு தடவை சேலம் ஆத்தூர்ல இருந்து தஞ்சாவூர் வந்துகிட்டு இருக்கேன். அவர் காட்டாறு, மலையிலிருந்து அந்த ஆறு வருது. எல்லா வாகனங்களும் பாலத்தில் நிறுத்திட்டு எல்லாரும் பார்க்கறேன். ஏதோ கீழே விழுந்துட்ட ஏதோ போட்டாங்க போல இருக்கு, ஏதோ போச்சு அடி பொருள் வாகனம் போயிட்டு போல வேடிக்கை பார்க்கறான்னு நானும் இறங்கி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. எல்லாரும் இறங்கி போய் பார்க்கறாங்க. அந்த ஆற்றுல அலை 20 அடி அப்படி வளைஞ்சு போகுது. 20 அடி உயரத்துக்கு அப்படியே எம்புது. கருங்கல் எல்லாம் அப்படியே உருண்டு போகுது, அதுல அந்த தண்ணியில் அடிச்சு போகுது. என்ன அப்படின்னு கேட்டா, ராத்திரி அடிச்ச மலையில காட்டாறு நிரம்பி ஓடுது அப்படிங்கிறாங்க. வேற பொருள் அந்த எம்பி 20 அடி அப்படி மேல போய் வருது. கருங்கல் பெரிய மலையெல்லாம் உருண்டு போகுது. அப்படி யாருடைய வாழ்க்கையில உங்களை சீறி மோதி அடிக்கிறாங்களோ, கர்த்தர் இன்னைக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகிறார். பலனாய் தேவன் இறங்கி வர போகிறார். ஒரு அடைக்கலம் கிடைக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. யாரும் கேட்கல, கவலைப்படாதீங்க. கேட்க யாரும் இல்லை, வருத்தப்படாதீங்க. உடனே நீதி கிடைக்கணும், துடிக்காதீங்க. நான் உடனே நீதிமா நிரூபிக்கணும், தயவு செய்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து அழுது புலம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த பெரு வெள்ளமா மோதி அடிக்குதுன்னு சொல்ல, உங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பெரு வெள்ளமாய் மாறி உங்களை மோதினது உங்கள் எதிராளிகளை மோத ஆரம்பிக்கும். உங்கள் எதிராளிகளை மோத ஆரம்பிக்கும். ஒரு சொட்டு கண்ணீர் தானே என்று நீங்கள் அலட்சியம் நினைக்க வேண்டாம். அது பெரு வெள்ளமாய் மாறி போகும், மோதி அடிக்கிற அலையாய் மாறி போகும். இன்றைக்கு உங்கள் மேல் அது மோதி அடிக்கிறது, அது தலைகளாய் மாற போகிறது. நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சம், ஏழைக்கு பலன், எளியவனுக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அந்த வரியை பாருங்க. ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். அல்லேலூயா. என்ன வெள்ளத்துக்கு? பெருவெள்ளம், பெருவெள்ளம், காட்டாற்று வெள்ளம். பஸ் எல்லாம் புரட்டிட்டு போகும் சில ஆத்துல பாத்தீங்க. அப்படிப்பட்ட வெள்ளம், அப்படிப்பட்ட சோதனை. ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்கள்கிட்ட பொறுமை எதிர்பார்க்கிறாரு, உங்கள்கிட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறாரு, உங்கள்கிட்ட நீதியான வார்த்தை எதிர்பார்க்கிறாரு, உங்கள்கிட்ட வசனத்தை எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிக்கலாம் அடுத்த வசனம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை
தனியே பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள், இந்த தேசத்துல ஏற்றுக்கொண்ட நபர்களை யார் யார் மோதி அடிக்கிறார்களோ கர்த்தர் அதை தனியே பண்ண போகிறார். கர்த்தர் அதை தனியே பண்ண போகிறார். கர்த்தர் அந்த அந்நியர்களை தனியே பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்நியர்களை கர்த்தர் தனியே பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்நியரின் மும்முரத்தை அடக்கி போட போகிறார். அந்நியருடைய சீரலை தேவன் அடக்கி போட போகிறார். அந்நியர்களுக்கு தேவன் பதிலளிக்க போகிறார். உடைய ஜெபம் அதற்கு தேவைப்படுகிறது. ஏசாயா 4:5 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும். ஏன் சபைக்கு வரணும்? சபைக்கு ஏன் வரணும்? சபையில என்ன இருக்கு? கட்டடம் தானே. அந்த வீட்டிலேயே பண்ண அந்த ஆர்டர் கேட்க மாட்டாரா? கேட்பார். சபைக்குள்ள ஏன் வரணும்? சபையில் என்ன மகிமை வச்சிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். இதை பெறணும்னா இந்த நிழல் வேணும். இங்க வந்தாகணும். இது உங்க வீட்டில் உண்டாக்கணும்னு சொல்லல, சபைகளின் மேல் இதை வைத்திருக்கிறார். பகலில் மேகத்தையும் அதனுடைய புகையையும், இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினியையும். ஆலயத்தில் என்ன வச்சிருக்கிறார்? அவருடைய சபை மேல கொழுந்து விட்டு எரியும் அக்கினியையும், இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலாம் காவல் உண்டாகிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கனம் பண்ணி, ஆராதனை கனம் பண்ணி யார் வருகிறீர்களோ உங்கள் மேல் இந்த மகிமை உண்டாகிருக்கும். உங்கள் மேல் இந்த மகிமை உண்டாகிருக்கும். உங்கள் பிள்ளைகள் மேல் இந்த மகிமை உண்டாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் மேல் இந்த மகிமை உண்டாக இருக்கும். இதை கனம் பண்ணி வந்தால் இதை கனம் பண்ணி வருகிறவர்களுக்கு மட்டும் இந்த மகிமை வெளிப்படும். அது சொல்ல, ஒருவனின் ஆலயத்தை கெடுத்த அவனை நான் கெடுப்பேன். நீங்களே இந்த ஆலயத்தை நமக்கு சமமாக்குறார். நீதான் அந்த ஆலயம். வெறும் கட்டடத்தில் மட்டுமல்ல, நீனே எனக்கு ஆலயம். நாமெல்லாம் இங்கே சேர்ந்து வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.